வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கப்பா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து ஸ்டார் டெல்டா, அப்புறம் டெல்டா டு ஸ்டார், அப்புறம் வேறு என்ன சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் மெஷ் மெத்தடு இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் மட்டும், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கன்வெர்ட் த கிவன் டெல் நெட்வொர்க் இன்டு ஸ்டார் கனெக்ஷன். ஸோ டெல்ன்றது என்னது, ஷேப், தெரிஞ்ச ஷேப் தான். இப்படி ஷேப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த 3 ஆர்ம்ஸ்லேயும் நமக்கு எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்து ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்கும்னு இல்லை, சம்டைம்ஸ் கெப்பாசிட்டர் இருக்கும். நம்ம கெப்பாசிட்டர் தான் பின்னாடி அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட், இந்த இடத்துல எலிமெண்ட், ஸோ மூணுமே பார்க்குறதுக்கு என்ன ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டெல் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் டெல் நெட்வொர்க். அப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, டெல் நெட்வொர்க்கை ஸ்டார் நெட்வொர்க்காக மாற்று. ஸோ வாட் இஸ் ஸ்டார்? ஸ்டார்ன்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ன்றது நத்திங் பட் ஒய் ஷேப்பு. ஸோ ஒய்யை வந்து இப்படி போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ இது ஒரு ஆர்ம்ஸு, இது ஒரு ஆர்ம்ஸு, இது ஒரு ஆர்ம்ஸ். அப்போ 3 எலிமெண்ட்டை இந்த பொசிஷனில் இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, அப்போ இந்த ஸ்டார் கனெக்ஷனில் இந்த பாயிண்ட் வந்து ஒரு எலிமெண்ட், இந்த பாயிண்ட் ஒரு எலிமெண்ட், இந்த பாயிண்ட் ஒரு எலிமெண்ட். ஓகே, இப்போ என்கிட்ட கொஸ்டினில் வந்து இந்த ஸ்டார் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கியூட்டை கொஞ்சம் அப்படியே ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன். நல்லா பார்த்தோன்னா இந்த ஏன்ற டாட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜஸ்ட்டு. அப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் தான் வந்திருக்கு, இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஏ வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். அப்போ ஏவோட பொசிஷன் இதுதான். ஓகே, அடுத்து பீன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, அது கொஞ்சம் ஒயர் மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போய் தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒயர் தான், ஒயர் கனெக்ஷன் தான். அப்போ இதுவும் வந்து இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ பிஏ ஜஸ்ட்டு வந்து அந்த கார்னரை வந்து நான் பீன் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட்டை பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒயர் மாதிரி எடுத்துகிட்டு போய் சின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செய்கிறது இதுக்குன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். இது நம்ம கொஞ்சம் யோசிப்போம்ல, டைம் வந்து அதில் பாஸ் ஆகும், ப்ளஸ் வந்து தப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சர்க்யூட் போட்டிருக்காங்க. அப்போ சின்ற பாயிண்ட்டு இவ்வளோ ஒயர் நீட்டமாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. சின்றத சீனே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நோடு ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒயர் தான் எக்ஸ்ட்ரா நிற்கிது, இதில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை. அப்போ நான் வந்து என்ன செய்ய தேவையில்லை, இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையே இல்லை. அப்போ ஜஸ்ட்டு சீன் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். அப்போ என்னோடய சர்க்யூட் எப்படி மாறுது, கிவன் ஷேப்பில் வந்து அந்த டெல்டா ஷேப் கொடுத்துட்டு இப்படி ஒரு ஷேப்பையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, அகைன் இங்கேருந்து ஏ பாயிண்ட் எடுத்து தள்ளி வேற ஒரு ஒயர் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள். நான் எனக்கு தேவைப்படுற இடத்துல நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், பட் இங்கே எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து இந்த டெல்டா ஷேப்பை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ டெல்டா ஷேப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த டெல்டா ஷேப்பை மட்டும் நம்ம பார்த்தா போதும், எக்ஸ்ட்ரா இருக்க இந்த விஷயங்களை பார்க்க தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கிவனை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் மாற்றியாச்சு. ஓகே, இப்போ என்ன விஷயம் இருக்குது, டெல் ஃபார்மேட்டு இருக்குது. நம்மகிட்ட கேள்வி வந்து ஸ்டார் ஃபார்மேட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார்ன்ற கான்செப்ட் என்னென்னா, இந்த இதுக்குலேருந்து ஏலேருந்து ஒரு ரெசிஸ்டர், அகெயின் பிலேருந்து ஒரு ரெசிஸ்டர், அகெயின் சிலேருந்து ஒரு ரெசிஸ்டர், இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்டார் கனெக்ஷன். அப்போ இது ஆர்ஏ, இது ஆர்சி, இது ஆர்பி. அகெயின் இந்த ஆர்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஆர்ஏபி ஆர்சிஏ ரெண்டோடைய அட்ஜஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்குது. அப்போ இந்த கேஸில் நான் ஃபார்மில் என்ன போடுறேன்னா ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்சிஏ இன்ட்டு ஆர்ஏபி. ஸோ ஆர்சிஏ இன்ட்டு ஆர்ஏபி நத்திங் பட் adjacent side resistance values divided by ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ. அதாவது 3 அந்த ஆர்ம்ஸ் டெல் ஃபார்மேட்டில் இருக்குல்ல, அந்த டெல்லோடைய ஃபார்மேட் இருக்க எல்லா ஆர்ம்ஸையும்
சம்மேஷன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ சம்மேஷன் பண்ணுற கான்செப்ட் டினாமினேட்டரில் எல்லா இடத்துலையுமே சேமாக தான் வருது. அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் நத்திங் பட் சென்டர் ரெசிஸ்டர் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ சென்டராக வர அந்த ஒயில் வந்து சென்டராக வர பொசிஷன் வந்து அட்ஜஸ்டனுடைய மல்டிப்ளிகேஷனுக்கும் கீழே வந்து சம்மேஷனுக்கும் ஈக்குவல். ஸோ ரேஷியோ பிட்வீன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அட்ஜஸ்டன் ஆர்ம் எலிமெண்ட்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா 39.4 Ω. அதே மாதிரி தான் பிக்கு. ஸோ அப்போ பிக்கு வந்து பியோடைய அட்ஜஸ்டன் பார்த்தோன்னா இந்த இடமும் இந்த இடமும். அப்போ ஆர்பிசி அகெயின் ஆர்ஏபி. ஸோ ஆர்பிசி அண்ட் ஆர்ஏபி. ஸோ தட் இஸ் நியூமரேட்டர், கீழே சம்மேஷனில் டினாமினேட்டர். இவ்வளோ தான். ஸோ அப்போ கொஸ்டின் கிவன் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி வந்து இந்த எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜஸ்டன்ட் பாயிண்ட்ஸை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அட்ஜஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். கீழே வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸாக போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்னால அதை கொஞ்சம் நான் இதை இந்த எக்ஸாம்பிளில் நான் காமிக்கிறேன்ப்பா. இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் இருக்குது. இது சி இப்படி இருக்கே, இந்த ஒயர் அப்படி இப்படி குறைக்கலாமா? நம்ம குறைச்சிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒயர் தான். இதில் வந்து ஒரு விஷயமும் மாறப்படல. ஒரு ஒயர் வந்து இந்த லென்த்து வச்சாலும் கரண்ட்டு தான் போகுது. அதே ஒயரை நான் நீளமாக சொல்கிறானோ அதே விஷயத்தில் கரண்ட்டு தான் போகுது. ஓகே, அப்போ பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு போகுது அப்படின்னும் போது இதுக்கு நடுவில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான், இப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை யோசிக்கணும். இதை வந்து நான் வந்து சிம்பிளாக எடுத்துக்க முடியாது. பட் எலிமெண்ட்ஸே இல்லாமல் இந்த மாதிரி 2 டாட்லாம் வச்சு சின்ன ஒரு ஒயர் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா we can neglect. அப்போ இந்த மாதிரி 2 டாட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 டாட்டை சிங்கிள் டாட் கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, அடுத்து ஸோ நம்ம ஏற்கனவே வந்து மெஷ் மெத்தட் பார்த்தோம். மெஷ் மெத்தடில் வந்து இப்படி ஒரு ஷேப் கான்செப்ட் பார்த்தோம். அதாவது 3 மெஷ் வந்து இப்படி வர மாதிரி. அகெயின் அடுத்த கேஸ் ஒன்று பார்த்தோம். அதில் எப்படி பார்த்தோன்னா இப்படி பார்த்தோம். அதாவது இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த கேஸ் இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டார் ஷேப்பில் வந்து இது ஃபுல்லாக இருக்கு ஒன்று. அகெயின் இங்கே டிவைடாக இருக்குது. அப்போ இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பு. அப்போ ஷேப்பில் வந்து இது என்ன ஷேப்பு? டெல்டா ஷேப்பு, டெல் ஃபார்மேட்டு. ஓகே, ஓகே, ட்ரையாங்குலர் ஷேப்பு. இது ரெக்டாங்குலர் ஷேப்பு, இது ஸ்கொயர் ஷேப்பு, இது ட்ரையாங்குலர் ஷேப்பு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ பிரான்ச் டிசி. டிசி எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ இந்த டிசி பிரான்ச்சில் எனக்கு வந்து யார் ஆக்சுவலாக இருக்கா? 12 ohms இருக்குது. இந்த 12 ohmஸில் போகிற கரண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து மெஷ் கரண்ட் மெத்தடுன்னு மென்ஷன் பண்ணலைன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு கரண்ட்டை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து மெஷ் மெத்தடை அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் மெஷ் மெத்தட் வந்து ஒன்லி ஃபார் ஃபைண்டிங் அன்னோன் கரண்ட்ஸு. ஓகே, அன்னோன் கரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் மெஷ் மெத்தடு. தென் அடுத்து below figure when the current through branch BD is 0. ஸோ கொஸ்டினில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடின்ற பிரான்ச்சில் இது ஒரு நோட் பாயிண்ட்டு, ஜங்ஷன் பாயிண்ட்டு, இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு. இந்த பிடின்ற பாயிண்டில் ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கும் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு இடையில வந்து இந்த பிரான்ச் வந்து பிடின்ற பிரான்ச்சு. ஓகே, இந்த பிடின்ற பிரான்ச்சில் தெர் இஸ் நோ கரண்ட் அப்படின்றாங்க. கரண்ட்டே இல்லையா, 0வாக இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டே இல்லை, தெர் இஸ் நோ கரண்ட்டு. ஓகே, இப்போ நான் ஒரு ரெசிஸ்டர் போடுறேன், இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். 2 நோடுக்கு நடுவில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த கரண்ட்டே இல்லைன்னு சொல்கிறேன், 0ன்னு சொல்கிறேன். அப்போ நான் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஒரு டாட்டு, ஒரு ஒயரு. கரண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த எலிமெண்ட்டே இல்லைல்ல. ஏன்னா தெர் இஸ் அ பொட்டன்ஷியல் தட் இஸ் I × R. ஐயே 0ன்னு ஆகும் போது வியும் 0 தான். அப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ தெர் இஸ் நோ எலிமெண்ட், திஸ் இஸ் ஓப்பன் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல கரண்ட் இல்லை
I is equal to 0. இந்த பாயிண்ட்ல கரண்ட் இல்ல. ஓகே, அப்ப இல்ல. அப்ப ரெசிஸ்டர் பிலேருந்து இப்படி ஒரு ஒயர் எடுக்கிறோம், கரண்ட் இல்லை, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அப்போ டியில் வருது, வெறும் டிக்கு. அப்போ பி டு டி தான் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல ஐ இஸ் 0. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம், பி டு டி ஒரு கோடு போட தேவையே இல்லை. சர்க்யூட்டை சிம்பிளாக டி, இது பி, பிக்கும் டிக்கும் நடுவில் வரையவே தேவையில்லை. அப்படியே திருப்பி 12 ohms போகிறேன். அது சி, இது ஏ, இது ஒரு சப்ளை. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ சர்க்யூட் கிவன் இது. பி டு டி கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பி டு டி கரண்ட்டே இல்லைன்னா கனெக்ஷனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் வந்து லைனே போட தேவையில்லை. ஓகே, ஓகேவா? டன். ஸோ நம்ம எப்போயுமே மெஷ் மெத்தடுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. சர்க்யூட்டில் இப்போ ஒரு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க, பிடி பிரான்ச்சில் கரண்ட் இஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இது வந்து தேவையில்லை, இந்த பிரான்ச்சே தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபர்தர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து திருப்பி ரீட்ரா பண்ணுறேன் சர்க்யூட்டை. ரீட்ரா பண்ணிவிட்டு இது போடணும் அவசியம் இல்லை, இந்த பாயிண்ட்டை போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நோட் பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம நோடை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து மெஷ் கரண்ட்டை மார்க் பண்ணணும். மெஷ்ன்றது எப்படி இருக்குது, இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து ஷேப் எப்படி மாறுதுன்னா, இப்படி மாறி இருக்கு. அப்போ சப்போஸ் இங்கே ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு கரண்ட்டை பேசுகிறேன், I1ன்ற கரண்ட்டு. அகெயின் இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு க்ளோஸ்டு பாத்து. அப்போ இதுக்குள்ளே ஒரு கரண்ட்டு, இதுக்குள்ளே கரண்ட்டு, இது சம் I2ன்னு சொல்கிறேன். ஓகே தானே? அப்போ I2 கரண்ட்டு இப்படி போகுது, ஏலேருந்து டி நோக்கி போகுது. I1ன்ற கரண்ட்டு ஏ டு பி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ I1 கரண்ட்டு ஏ டு பி ஃப்ளோ ஆகிற மாதிரி போட்டிருக்கு. I2 கரண்ட் வந்து ஏ டு டி போகிற மாதிரி ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் கேஸ். அப்போ ரெண்டு மெஷ்ஷு தான், மெஷ் 1, இது மெஷ் 2. அப்போ இது ஒரு க்ளோஸ்டு பாத்து, இது ஒரு க்ளோஸ்டு பாத்து. இந்த ஒரு க்ளோஸ்டு பாத்துக்குள்ளே I1 கரண்ட்டு, இந்த க்ளோஸ்டு பாத்துக்குள்ளே I2 கரண்ட்டு. ஓகே, அப்போ I1 கரண்ட் மேலே போகும், அப்படியே கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி சியில் வந்து சேருது, என்டர் ஆகுது. ஓகேவா? டன். அடுத்து I2 கரண்ட் இப்படியே மேலே போகுது, டியை மீட் பண்ணுது. டிக்கும் பிக்கும் தான் இப்போ கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஏன்னா கரண்ட் வந்து 0ன்னு சொன்னதுனால. அகெயின் அதே I2 கரண்ட் அப்படி டியில் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி இப்படி ரிவர்ஸில் இப்படி டேர்ன் ஆகி வரும். ஓகே, மேலேருந்து I1 வந்துட்டுருக்கு, இது இப்போ I2 வந்துட்டுருக்கு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, அந்த பாயிண்ட் வந்து சி. ஓகே, அப்போ I1 I2 இந்த இடத்துல மீட் பண்ணுது, என்டரிங் கான்செப்ட். அப்போ அதோட லீவிங் பாயிண்ட் இந்த இருக்குது, இந்த பிரான்ச்சு. அப்போ இந்த கரண்ட் என்னது, I1 + I2. ஓகேவா? ஸோ இந்த பிரான்ச்சில், தட் இஸ் ஏ டு சி டு ஏ பாயிண்ட் இருக்குல்ல, இப்படி ட்ராவல் பண்ணி வரோம்ல, இதில் டோட்டல் கரண்ட் I1 + I2 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த I1உடைய கான்செப்ட் வந்து ஏ டு பி ட்ராவல் பண்ணுறோம், திருப்பி அப்படியே கீழே இறங்குறோம். ஏன்னா இந்த பிரான்ச்சே இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்கிறோம், இந்த பக்கம் கரண்ட்டே இல்லைன்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே கரண்ட்டே இல்லை, I is 0னா இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வர பிரான்ச் வந்து ரெண்டாக பிரியவே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ரிட்டன் ஆகுது, ஃபுல்லாக ரிட்டன் ஆகுது. ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு கரண்ட்டுமே இல்லை, 0. ஸோ தட் அப்போ இது இல்லைன்ற மாதிரியே ஆயிடுச்சு. அப்போ அப்படியே திருப்பி பெண்ட் ஆகி I1 ஃப்ளோ ஆகுது, அப்படியே வருது, சிக்கு வருது.
அகெயின் I2 ஏன்னா இந்த மெஷ்ஷு இது இந்த மெஷ்ஷு இது இந்த மெஷ்ஷு I2 Dக்கு டச் பண்ணுறோம். அடுத்து அப்படியே I2 கீழே திருப்பி இறங்குது, Cயை மீட் பண்ணுது. ஸோ I2வும் என்டர் ஆகுது பாயிண்ட் C பாயிண்டில், நோட் பாயிண்டில். I1 என்டர் ஆகுது. ஸோ என்டரிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட்டு எந்த நோடாக இருந்தாலும். அப்போ அந்த I1 I2 ஆட் ஆகி ரிசல்ட் வந்து இப்படி திரும்புது. ஓகே, ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரியலப்பா. ஸோ we are having 3 currents, I1, I2, I1 plus I2. Okay. ஸோ இப்போ நம்ம வந்து மெஷ் மெத்தடை அப்ளை பண்ண போகிறோம். மெஷ் மெத்தட் என்னது? யூஸிங் கேவிஎல் அப்ளை பண்ணணும். எங்கே அப்ளை பண்ணணும்? கன்சிடர் ஏ டி சி அகெயின் ஏடிசிஏ அப்படின்ற ஒரு க்ளோஸ்டு பாத்தை எடுத்துக்கிறேன். க்ளோஸ்டு பாத்துக்கு பேர் தான் மெஷ்ஷு. ஸோ திஸ் இஸ் மெஷ் நம்பர் 1. ஓகே, இந்த மெஷ் நம்பர் 1ல் நான் வந்து இப்போ ஈக்குவேஷன் எழுத போகிறேன். என்ன ஈக்குவேஷன்? கேவிஎல் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். வாட் இஸ் கேவிஎல்? வி ட்ராப் இஸ் ஈக்குவல் டு வி ரைஸ். அப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி எடுத்திருக்கோம்? இப்படி எடுத்திருக்கோம். I1 மேலே ஏற மாதிரி, அப்புறம் திருப்பி கீழே வர மாதிரி, திருப்பி இப்படி ரிட்டர்ன் ஆகி I1 ப்ளஸ் I2 வர மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, டன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 6 ஓம் ரெசிஸ்டர், கரண்ட் என்டரிங் கான்செப்ட்டு. அப்போ இது ப்ளஸ் பாயிண்ட்டு, இது மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ +2 மைனஸ்னால -6 ரெசிஸ்டர் வேல்யூ. என்ன கரண்ட் ஃப்ளோ? அது I2 கரண்ட்டு. ஓகே, அப்புறம் டிக்கு போவோம். ஏன்னா இந்த கரண்ட் இல்லை, இங்கே கரண்ட்டே இல்லை, இந்த பாயிண்டில் வந்து கரண்ட்டே இல்லை, 0. அப்போ டியோட திரும்பிடுவோம். ஸோ தட் இஸ் I2. அப்படி இங்கே வருது. 12 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. 12 ஓமில் இந்த I2 என்ட்ரு ஆகும், இங்கே லீவ் ஆகும். ஸோ +2 மைனஸ் ட்ராவலிங். ஸோ தட் -12 இன்ட்டு I2. டன். அடுத்து சியை டச் பண்ணுது, திருப்பி இப்படி ரிவர்ஸில் இந்த பக்கம் வருது. ஓகே, இப்படி வரும்போது ஒரு வோல்டேஜ் சோர்ஸை பார்க்குது. வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்குது? -2 ப்ளஸ் ட்ராவலிங் இருக்குது, அதனால +2, அந்த வோல்ட்ஸ் வேல்யூ வந்து 2. ஓகே, அடுத்து 5 ஓம்ஸை மீட் பண்ணுறோம். ஸோ இது ப்ளஸ் என்டரிங் கான்செப்ட், இது லீவிங் கான்செப்ட்டு. அதனால் +2 மைனஸ்ன்றனால ஒரு மைனஸு. 5 ஓம்ஸு. I1 ப்ளஸ் I2 இது எப்படி போட்டோம்? இந்த சியில் மேலேருந்து ஒரு I1 வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு I2 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டு I1 I2 சேர்ந்து இந்த இடத்துல என்டரிங் ஆகுது. ஸோ தட் இது வந்து லீவிங் பாயிண்ட்டு. ஸோ லீவிங்னால ஆட் ஆகி வருது. ஸோ I1 ப்ளஸ் I2, அதே I1 ப்ளஸ் I2 தான் 5 ஓம்ஸ்லேயும். ஸோ ப்ளஸில் என்ட்ரு ஆகிறோம், மைனஸில் லீவ் ஆகிறோம். ஸோ தட் மைனஸ் I1 ப்ளஸ் I2. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் பண்ணோம்னா we are having one equation. ஸோ unknown கேரக்டர் 2 பேர் இருக்காங்க, I1ம் I2ம் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட வந்து 2 ஈக்குவேஷன்ஸாவது இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த கேஸ் என்னது? அடுத்த கேஸ் வந்து A B C D திருப்பி A. அப்போ மெஷ் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டர் இல்லை, இது 0ன்ற கரண்ட்னால இந்த பாயிண்ட்டே இல்லை, இந்த ஒயரே இல்லை, கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. ஓகே, அப்போ மெஷ் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்பர் 1 மெஷ்ஷு, இது நம்பர் 2 மெஷ்ஷு. ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குது? I1 கரண்ட்டு மேல் நோக்கி போட்டிருக்கோம். ஸோ மேலே போகுது, திருப்பி கீழே வருது, திருப்பி இப்படி, திருப்பி இப்படி. ஓகே, டன். ஸோ அப்போ இந்த மெஷ்ஷில் வந்து நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2 ஓம்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். I1 வந்து என்டரிங் பாயிண்ட்டு, இது லீவிங் பாயிண்ட்டு. ஸோ என்டர் ப்ளஸ்ஸு மைனஸ்னால மைனஸ் போட்டுக்கிறோம். 2 ரெசிஸ்டர் வேல்யூ, கரண்ட் வந்து I1 கரண்ட்டு. டன். அப்படியே மேலே போய்ட்டு திருப்பி ரிவர்ஸில் இறங்கும் போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ தட் மைனஸு 4 ரெசிஸ்டர் வேல்யூ, I1ன்றது கரண்ட்டு. ஓகே, அப்படியே திருப்பி வந்து எங்கே வரும்? இந்த இதுக்கு வருவோம், 12 ஓம்ஸ்க்கு. ஸோ 12 ஓம்ஸில் வந்து விஷயம் எப்படி இருக்குன்னு பாரு. ஏற்கனவே 12 ஓம்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, தர்ஸ் அ கரண்ட்டு. என்ன கரண்ட்டு? I2 கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் I2 கரண்ட் அப்படின்றனால இந்த 12 ஓம்ஸ் வந்து ரெண்டுக்குமே காமன். எப்படி?
12 ஓம்குள்ளே I1 கரண்ட்டும் இருக்குது, I2 கரண்ட்டும் இருக்குது. இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்? I1ல் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ I1 மைனஸ் I2 அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் நம்ம இப்போ எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம்னா ஸ்ட்ராங்காக I2 கரண்ட்டுன்ற ஒரு கிளியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ மைனஸ் போட்டிருக்கணும், ரைட்டா? பட் I2 எப்படி வந்துக்கிட்டு இருக்கு? டைரக்ஷன் வந்து இப்படி வந்துட்டுருக்கு, ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. அப்போ ஆப்போசிட் கான்செப்ட்டு. அப்போ ப்ளஸ் போட்டுக்கிறோம். +2 மைனஸ் கரண்ட் ஃப்ளோ போகணும், நம்ம திரும்பி போகணும். போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ் கான்செப்டில் போகிறோம். பட் ஆக்சுவல் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ தட் ப்ளஸ்ஸு. திருப்பி இந்த 6 ஓம்ஸ் வழியாக வரும்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. மைனஸ் தான் போட்டிருக்கணும் நம்ம. பட் ஆக்சுவல் கரண்ட்டை I2 எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தட் இட் பிகம்ஸ் ப்ளஸ்ஸு. சிம்பிளிஃபைடு போட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா I1க்கும் I2க்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்குது. I1 is equal to 3 times of I2. அப்போ இது கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? there is a result, that is I2 is equal to minus 0.0526 amperes. ஸோ நம்மகிட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 12 ஓம் ரெசிஸ்டர் உள்ள கரண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் I2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ I2 கரண்ட் இஸ் 0.0526 amperes. ஸோ நம்ம வந்து மெஷ் கரண்ட் மெத்தட் பார்த்தோம். மெஷ் கரண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா எப்படி ஷேப் கொடுத்துருந்தாலும் ஒரு க்ளோஸ்டு பாத்தை கன்சிடர் பண்ணுறோம். க்ளோஸ்டு பாத்தாக இருக்கான்னு பார்க்குறோம். சர்க்யூட்டில் எத்தனை க்ளோஸ்டு பாத் இருக்கோ அத்தனை மெஷ்ஷாக வந்து நம்ம மீன் பண்ணிக்கிறோம். ஸோ மெஷ் நம்பர் 1, மெஷ் நம்பர் 2, மெஷ் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறோம். அப்போ மெஷ்ஷோட கரண்ட்டு 3 இருந்துச்சு அப்படின்னா 3 கேஸ்னால் 3 I1, I2, I3 பேர் வச்சுக்கிறோம். இது போக பிரான்ச் கரண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரான்ச்சுன்றது 2 நோடு ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு நடுவில் வர கரண்ட்ஸு. ஓகே, அதே போல் ஷேப் வந்து எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சர்க்யூட்டை ஒத்து பார்க்குறோம். ஸோ எத்தனை மெஷ் வருது அப்படின்றத கிளியராக சொல்கிறோம். ஸோ இது வந்து I1 கரண்ட்டு, இது I2 கரண்ட்டு, I3 கரண்ட்டு. அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறது எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷனை தான் அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்கும் போது மைனஸ் கரண்ட் ஏதாவது ஒரு கரண்ட் வந்து I3 கரண்ட் வந்து மைனஸில் வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம எடுத்துக்கிட்டது கிளாக் வைஸு. பட் ஆக்சுவல் ஒரிஜினல் கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து மைனஸாகவே சொல்கிறோம். பட் திருப்பி ஆன்சர் எடுத்து எழுதும்போது டயக்ராமை வரையும் போது ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டிருப்போம் ஏரோ மார்க்கு. ஃபினிஷிங் ஆன்சர் பண்ணுற இடத்துல திருப்பி டயக்ராமில் என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் டயக்ராமை போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, டன். ஸோ இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாமே கான்செப்ட் எல்லாமே மெஷ் மெத்தட் தான். பட் மெஷ் மெத்தடை இப்படி கஷ்டப்பட்டு இந்த கேவியெல்லாம் எழுதி தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சிம்பிளாக கொண்டு போகிறதுக்கு ஈக்குவேஷன் இல்லாமல் டேரெக்டாகவே வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்கு பேர் தான் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடுன்றது தான் நம்ம எக்ஸாமில் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுவோம். கொஸ்டினில் சப்போஸ் வந்து மெஷ் ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதுங்க அப்படின்னு கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணால் மட்டும் நம்ம வந்து இப்போ வரைக்கும் செஞ்ச ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். இல்லை நார்மலாக மெஷ் மெத்தட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டினில் மெஷ் மெத்தட் அப்ளை பண்ணு, இல்லைனா இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணு, அப்ளை பண்ணி எனக்கு வந்து அந்த மெஷ் கரண்ட் I1, I2லாம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட் புரிஞ்சுக்கப்பா. கொஸ்டினில் மெஷ் ஈக்குவேஷன்ற வார்த்தை இருந்தால் மட்டும் இப்போ வரைக்கும் செஞ்ச ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். என்ன ப்ரொசீஜர்? கேவியில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்ல அது. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் வந்து எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். பட் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டினில் வந்து அந்த இதில் வந்து ஏதாவது கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து இப்போ இந்த தியரி படித்தா புரியாது. ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த ஸ்டெப் என்ன எழுதியிருக்காங்கன்றது நமக்கு புரியும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே போகிறேன் நான்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் மெத்தடுன்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குது என்கிட்ட கொஸ்டினில் கொடுத்துருவாங்க ரைட்டு இந்த பக்கம் V1 இருக்குது ஒரு V2 இருக்குது ஓகே வாட் இஸ் மெஷ் மெத்தடு மெஷ் மெத்தடுன்றது மெஷ்ஷுக்கு உடைய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் இதே எனக்கு தெரியாத விஷயம் அன்னோனாக இருக்குது அப்போ வாட் இஸ் மெஷ்ஷு இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத்து அப்போ இந்த க்ளோஸ்டு பாத்தில் நானாக ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்குவேன் ஓகே டன் அடுத்து என்ன செய்வேன் மெஷ்ஷுடைய ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிப்பேன் இதில் தான் கேவில்ன்ற கான்செப்டை அப்ளை பண்ணுவேன் இப்போ நம்ம அப்படி செய்ய போகிறது கிடையாது வேறு விதமாக செய்ய போகிறோம் அந்த மாதிரி வேறு விதன்றது தான் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடு அப்போ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் என்ன சொல்கிறோம் டேரெக்டாக நம்ம மேட்ரிக்ஸே எழுத போகிறோம் என்ன மேட்ரிக்ஸு I × R = V இது ஓம்ஸ்லா அப்போ I மேட்ரிக்ஸு R மேட்ரிக்ஸு வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் இப்படி மேட்ரிக்ஸாகவே டேரெக்டாக எழுத போகிறோம் இந்த கான்செப்டை தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க ஓகே எப்படி எழுத போகிறோம் இது R மேட்ரிக்ஸ் இது I மேட்ரிக்ஸ் இது V மேட்ரிக்ஸ் R மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுகிறேன் ரெண்டு மெஷ் இருக்குது கொஸ்டினில் இப்போ வந்து இந்த கேஸ் வந்து மெஷ் 1 அண்ட் மெஷ் 2 ஓகே அப்போ 2 மெஷஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய அந்த R ரெசிஸ்டர் கான்செப்டில் வந்து மேட்ரிக்ஸோடைய இது வந்து 2 × 2 மேட்ரிக்ஸ் ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் R11 R12 R21 R22 ஓகே ரெண்டு மெஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு கரண்ட் இருக்கும் I1 I2 காலம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறேன் ரைட்டு அகெயின் இந்த சர்க்கியூட்குள்ளே ரெண்டு மெஷ்ஷுக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும் ஸோ V1 அண்ட் V2 டன் எழுதியாச்சு அப்போ இந்த R11ன்றது எதை குறிக்குது அப்படின்னா R11ன்றது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு மட்டுமே சொந்தமான ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்குள்ளே மட்டும் இருக்கிற நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி எடுக்கணும் ஓகே ஸோ 1 தட் மீன்ஸ் செல்ஃப் லூப் S12 சாரி R12 அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கும் செகண்ட் மெஷ்ஷுக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்டு அப்போ 1ன்றது செல்ஃப் லூப்புன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு மெஷ்ஷோடைய ரெசிஸ்டன்ஸ் யாராவது R1 R2 okay so that is R1 plus R2 again R21 அடுத்து R21 எப்படி எழுதுறோம் செகண்ட் மெஷ்ஷுக்கும் ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கும் காமனாக என்ன இருக்குது இது ஃபஸ்ட்டு மெஷ்ஷு இது செகண்ட் மெஷ்ஷு செகண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் காமனாக யார் இருக்கா R2 இருக்குது R2 ஏன் மைனஸ் போட்டிருக்குன்னா நம்ம எப்படி கரண்ட் எடுத்துருக்கோம் கிளாக் வைஸ் எடுத்துருக்கோம் கிளாக் வைஸ் சரியா இதுவும் கிளாக் வைஸ் அப்போ இந்த R2 ரெசிஸ்டரில் இந்த கரண்ட் எப்படி போகும் இங்கே ப்ளஸ் இது மைனஸு இந்த கரண்ட்டு இது ப்ளஸ் பாயிண்ட்டு இது மைனஸ் பாயிண்ட்டு அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அதனால இந்த மைனஸ் அப்போ பொதுவாகவே வந்து அந்த காமன் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் போட்டுக்கிறோம் எப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு மெஷ் கரண்ட்டும் ஃப்ளோ ஆச்சுன்னா சப்போஸ் ரெண்டு மெஷ் கரண்ட்டும் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு இது இந்த டைரக்ஷன் இது இந்த டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு சாரி இதுவும் ப்ளஸ்ஸு இது மைனஸு ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம் தப்பு இல்லை அடுத்து R22 செகண்ட் மெஷ்ஷுக்கு மட்டுமே உரிய ரெசிஸ்டன்ஸ் யார் R3 R2 R3 ஓகே அகெயின் ஃபஸ்ட் லூப் வோல்டேஜ் சோர்ஸ் யார் V1 அது எப்படி கரண்ட்டு இப்படி போயிட்டு இப்படி மேலே தான் வர மாதிரி இருக்குது அப்போ -2 ப்ளஸ்க்கு தான் போகுது ஸோ ப்ளஸ் V1 எழுதிக்கிறேன் ரைட்டு அடுத்து செகண்ட் மெஷ்ஷுக்குரிய செகண்ட் மெஷ்ஷில் வந்து வோல்டேஜ் கரண்ட் எப்படி வருது டைரக்ஷன் +2 மைனஸுக்கு வருது அதனால் -2 ஸோ மைனஸ் ஏன் போட்டிருக்கேன்னா +2 மைனஸ் ட்ராவலிங் நடந்திருக்கு இது -2 ப்ளஸுக்கு போயிருக்கு இந்த மைனஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா R2 ரெசிஸ்டரை வந்து காமன் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும்போது கரண்ட் டைரக்ஷன் வந்து ரெண்டு கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரனால we are putting minus okay so இப்போ
இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சர்க்யூட் இருக்குது, இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு. என்னை இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் எழுத சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்? I into R is equal to I matrix into R matrix is equal to V matrix. இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஆர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம்? நம்மகிட்ட எத்தனை மெஷ் இருக்கோ, இப்போ 3 மெஷ் இருக்குது அப்படின்னா ஆர் மேட்ரிக்ஸோடைய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா 3x3 இருக்கும். ஓகே, டன். அடுத்து ஐ மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு காலம் மேட்ரிக்ஸு. ஸோ 3 மெஷ் இருந்துச்சுன்னா 3 கரண்ட்டு I1 I2 I3. அகெயின் 3 மெஷ் இருந்துச்சுன்னா 3 வோல்டேஜ் கான்செப்ட் V1 V2 V3. ரைட்டு. இப்போ R11 எழுதணும். R11 என்னது? R11 R22 R33லாம் யார்? செல்ஃப் லூப் கான்செப்ட். செல்ஃப் லூப்னா அந்த மெஷ்ஷுக்கு மட்டுமே. இது வந்து ஃபஸ்ட்டு மெஷ்ஷோடைய செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு, இது செகண்ட் மெஷ்ஷோடைய செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு, இது தேர்ட் மெஷ்ஷோடைய செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு. R33 22 11. ஓகே, டன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு மெஷ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து R11 R12 R13 R21 R22 எல்லாமே எழுதிக்கிறேன். இது நமக்கு எழுத தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதியாச்சு. ஸோ வாட் இஸ் R11? ஃபஸ்ட்டு மெஷ்ஷோட செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ். யார் ஃபஸ்ட் லூப்புக்கு மட்டுமே சொந்தமானது R1 R2. அப்போ R11 இஸ் ஈக்குவல் டு R1 + R2. ரைட்டு. அடுத்து R12 எழுத போகிறேன். R12ன்றது என்னது? ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கும் செகண்ட் மெஷ்ஷுக்கும் காமனாக என்ன இருக்குது? இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனாக யார் இருக்கா? R2 இருக்குது. R2 போட்டுக்கிறேன். கரண்ட் டைரக்ஷன் பார்க்குறேன். இதுவும் கிளாக் வைஸு, இதுவும் கிளாக் வைஸு. அப்போ இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் கான்செப்ட், அதனால ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து R13ன்றது என்னது? ஃபஸ்ட்டு லூப்புக்கும் தேர்டு லூப்புக்கும். ஸோ லூப், மெஷ், க்ளோஸ்டு பாத்து எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, தேர்டு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நடுவில் வந்து செகண்ட் மெஷ் உட்காந்துருக்கு, அதனால அந்த எலிமெண்ட்டே கிடையாது. ஸோ தட் இஸ் 0. ஓகே, அடுத்து R22ன்றது செகண்ட் மெஷ்ஷுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட யார்? செகண்ட் மெஷ்ஷுக்கு மட்டும் யார் இருக்கா? R3 R4 R2 எல்லாத்தையும் சம் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து R23னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? செகண்டுக்கும் தேர்டுக்கும்னா இது செகண்டு, இது தேர்டு. ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் காமனாக யார் இருக்கா? R4 மட்டும்தான் இருக்குது. R4 போட்டுக்கிறேன். ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்? இந்த டைரக்ஷன் கிளாக் வைஸு, இதுவும் கிளாக் வைஸு. அப்போ R4 வழியாக 2 கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும், அதனால மைனஸு. ஓகே, அடுத்து R33 தேர்டு மெஷ்ஷுக்கு மட்டுமே சம்மந்தப்பட்ட செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ். யார்? R5 R4, வேறு யாருமே இல்லை. ஸோ R4 + R5. ஓகே, டன். இப்போ இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு, இந்த மேட்ரிக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து I1 I2 I3 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அன்னோனாக இருக்குது நம்மகிட்ட. அகெயின் V எழுதணும். ஸோ வாட் இஸ் ஃபஸ்ட்டு மெஷ் வோல்டேஜு? கரண்ட் எப்படி போகுது? இப்படி போய் மேலே ஏறுது. ஸோ -2 ப்ளஸுக்கு தான் போகிறோம், அதனால் +V1. அகெயின் செகண்ட் மெஷ்ஷை பார்க்கும். செகண்ட் மெஷ்ஷுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, சோர்ஸே இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ தெர் இஸ் நோ சோர்ஸ், 0. அகெயின் தேர்டை பார்க்குறோம். தேர்டில் என்ன இருக்குது? கரண்ட் டைரக்ஷன் இப்படி வருது, தட் இஸ் -2 ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ் தான். ஸோ V3. ஓகே, டன். ஸோ எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், இது ஒரு கரண்ட் மேட்ரிக்ஸ், இது வந்து வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். ஸோ முன்னாடி கேஸில் KVL அப்ளை பண்ணி மெஷ் ஈக்குவேஷன் எழுதிட்டு அப்புறம் ஈக்குவேஷனில் இருந்து அதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ டைரெக்டாகவே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டை நம்ம எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு கரண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் மேட்ரிக்ஸ், நத்திங் பட் I into R இஸ் ஈக்குவல் டு V கான்செப்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ், காமன் ரெசிஸ்டன்ஸ், 2 கேட்டகரி இருக்குது. செல்ஃப் ரெசிஸ்டன்ஸுன்றது 1 1 2 2 3 3
அதாவது தேர்டுக்குள்ளேயே தான் பார்க்குறோம். 2 2 தான், 1 1 தான், மாறலை. பட் இங்கே வந்து 1 2ன்னு இருக்கும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, 1 3ன்னு இருக்கும்போது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. அப்போ ரெண்டுக்கும் காமன் கான்செப்டை நம்ம எழுதணும். ஓகே, காமனாக எழுதும்போது கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனாக மைனஸ் போட்டுக்கிறோம். சப்போஸ் காமனாக எந்த டேர்மே இல்லை அப்படின்னும் போது 0 மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் எப்பப்பா? பசங்களா கிளாஸ் எப்போ அடுத்து? இது ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாமா? ஒரு ப்ராப்ளம் மட்டும் நடத்திக்கிறேன்ப்பா. சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம், அப்படியே இதை பார்த்து முடிச்சிடலாம் கையோட. ஸோ இது கிவன் சர்க்கியூட்டு. இந்த கிவன் சர்க்கியூட்டில் என்னை வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இஸ் நத்திங் பட் மெஷ் அனாலிசிஸ் யூஸிங் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இஸ் வாட்? ஐ ஹவ் டு ரைட் அ ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், கரண்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ மெஷ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், கரண்ட் மேட்ரிக்ஸ், வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸோடைய சைஸ் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை மெஷ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இது ஒரு க்ளோஸ்டு பாத்து, இது ஒரு க்ளோஸ்டு பாத்து, அப்போ இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு. அப்போ 2 மெஷ் இருக்குது அப்படின்னும் போது ரெசிஸ்டன்ஸ் வந்து 2x2 ரைட்டு. அப்போ என்னோடது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து R11 வரும், R12 வரும், R21 வரும், R22 வரும். ஓகே, R11ன்றது என்னது? ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு மட்டும் உரிய ரெசிஸ்டன்ஸு 5, ஒரு 8, ஒரு 5, ஒரு 10. ஸோ 5 + 8 + 5 + 10 டன். அடுத்து R12 போது 1க்கும் 2க்கும் காமனாக யார் இருக்கா? 8 ohms. ஸோ 8 போட்டிருக்கு. அகைன் கரண்ட் டைரக்ஷன் பார்க்குறேன், இது இப்படி இருக்குது, இது இப்படி போகுது. அப்போ ஒன் டைம் வந்து இது +2 மைனஸ், இது இங்கே +2 மைனஸ், அப்போ ஆப்போசிட் போலாரிட்டி கான்செப்ட். ஸோ அதனால ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து எப்பயுமே R12வும் R2வும் சேமாக தான் இருக்கும் கான்செப்ட், சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து -8 போட்டுக்கலாம். அகெயின் இது வந்து R22. 22 போது என்னது? செகண்ட் மெஷ்ஷுக்குரிய ரெசிஸ்டன்ஸு 10 ohms, ஒரு 10 ohms, ஒரு 8 ohms. 10 10 8. ஓகே, அடுத்து ஐன்றது காலம் மேட்ரிக்ஸு. V எப்படி இருக்குன்னு எழுத போகிறேன். ஸோ V எழுதும்போது எப்படி எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு V எழுத போகிறேன். கரண்ட் எப்படி போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன். அப்போ இந்த லூப்பில் இதில் வந்து -2 ப்ளஸ்ஸு. ஓகே, அதனால் +15 volts. அந்த கரண்ட் அப்படியே வரும், இப்படி வரும். +2 மைனஸு, அதனால ஒரு -15 volts. ஓகே, வேறு ஏதாவது வோல்டேஜ் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. அடுத்து இந்த மெஷ் எழுதும்போது கரண்ட் எப்படி போகிறது? இப்படி வருது. அப்போ இப்படி வருது. ஓகே, அடுத்து இந்த 25 எழுதும்போது எப்படி எழுதுவோம்? -2 ப்ளஸ்ஸு, அதனால் +25. அப்படியே கரண்ட் வந்து திருப்பி மேலே ஏறுது. -2 ப்ளஸ்ஸு, அதனால் +15. ஸோ +2 மைனஸ் போகும்போது வோல்டேஜ் வந்து மைனஸ் போடுறோம், -2 ப்ளஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகே, டன். இப்போ சிம்பிளிஃபைடு கான்செப்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்பயும் போல் கிராமர்ஸ் ரூல் கண்டுபிடிப்போம், டெல் கண்டுபிடிப்போம். இப்போ I1 கரண்ட்டு வேணும் அப்படின்னா del I1 கண்டுபிடிக்கணும். ஸோ del I1ன்ற கான்செப்ட் என்ன சொல்லியிருப்போம்?
del I1னா ஃபஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸை மட்டும் ரைட் சைடு மேட்ரிக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிற டெல் வேல்யூ வந்து del I1. ஓகே, ஸோ வெறும் del I1ன்றது அந்த ரைட் சைடில் உள்ள வோல்டேஜ் மேட்ரிக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ I1 எனக்கு வேணும் அப்படின்னா del I1 டிவைடட் பை del. அடுத்து del I2 போது செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ I2 போது del I2 டிவைடட் பை del. ஓகே, இவ்வளோ தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு பார்க்கும்போது இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் எழுதும் போது தப்பு இல்லாமல் எழுதணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் ஃபுல்லாகவே ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஓகே, சரி நான் அட்டனன்ஸ் போட்டுக்கிறேன்ப்பா, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜலால், என்ன கிளாஸ்க்கே வரமாட்ற? ஜலால், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கொஞ்சம் இப்போ அந்த மெஷ் மெத்தட் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இதுதான் சப்ஜெக்டே. இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. மற்ற பழசெல்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே சரிப்பா, சரி உடம்பு பார்த்துக்கோங்க. சரி, தேங்க்யூ தேங்க்யூ.